அமெரிக்க இண்டஸ்ட்ரியில பாரிய வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் ஒருவர் கவர்மெண்ட்டை அச்சுறுத்தக்கூடிய ஒருவராக காணப்பட்டார். அவர்கிட்ட பேர் தான் ஜிம்மி ஹோஃபா. பிரசிடென்ட்ஸ், பல ப்ராசிக்யூட்டர்ஸ், பிரஸ்ஸை எல்லாம் இலகுவாக கையாளக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட காணப்பட்டுச்சு. அதனால அவரோட வளர்ச்சியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. ஆனால் 1975 ஜூலை 30 அவர் அப்படியே டிசப்பியர் ஆயிட்டார். ஆனால் இதுவரையும் எந்த விதமான சாட்சியும் இல்லை. அவர்கிட்ட இறந்த உடல் கண்டுபிடிக்கப்படையும் இல்லை. அதனாலேயே இந்த கேஸ் இன்று வரை ஒரு பதிலற்ற மர்மமாக காணப்படுது. டுடே நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவோட மிகப்பெரிய மர்மங்கள் ஒன்றான டிசப்பியரன்ஸ் ஆஃப் ஜிம்மி ஹோஃபா என்ற கேஸை பற்றி தான். ஜிம்மி ஹோஃபா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவர்கிட்ட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். 1913 பிப்ரவரி 14 அமெரிக்காவோட இந்தியானா மாநிலத்தில் பிரேசில் என்ற ஊரில் பிறக்கார். அவர் பிறந்த காலம் ஒரு வறுமையும் வேதனையும் நிரம்பிய ஒரு காலமாக காணப்பட்டுச்சு. நிலக்கரி சுரங்க தொழிலாளியாக வேலை பார்த்துக்கு கிடைக்கிற கொஞ்சம் சம்பளத்தை வச்சு குடும்பத்தையும் பார்த்துக்கு வந்த ஜிம்மி ஹோஃபாட அப்பா ஜோன் ஹோஃபா ஜிம்மி ஹோஃபா 7 வயதாக இருக்கும்போதே இறந்துட்டார். அதனாலேயே ஹோஃபாட அம்மா வியோலா ஹோஃபா குடும்பத்தை நடத்த கடுமையாக உழைத்தார். இப்படிப்பட்ட கடும் நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்ததாலேயே ஹோஃபா தொழிலாளிகளை கஷ்டத்தை மிகவும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். இப்படிப்பட்ட குடும்ப கஷ்டத்தாலேயே ஹோஃபா தன்னை 14 வயசுலேயே படிப்பை விட்டுட்டு வேற ஒரு சூழ்நிலை வேலை செய்ய தொடங்கினார். அந்த தொழிலாளிகள் குறைந்த சம்பளத்துக்காக போதுமான சேஃப்டி கூட இல்லாமல் வேலை செய்கிறத பார்த்தார். அந்த அனுபவம் அவர் தொழிலாளிகள உரிமைக்காக போராட தூண்டிட்டு. ஹோஃபா இளம் வயதிலிருந்தே அநியாயத்துக்கு எதிராக பேசுகிற தன்மையை கொண்டிருந்தார். மற்றவங்க பயந்து கொண்டிருக்க அவர்கிட்ட கருத்தை சொல்கிற தைரியம் அவர்கிட்ட இளம் வயதிலிருந்தே அவர்கிட்ட காணப்படுச்சு. 1932 வெறும் 19 வயதிலேயே ஹோஃபா தன்னை முதலாவது வேலை நிறுத்தத்தை தலைமை தாங்கினார். தொழிலாளிகளுக்கு அதிக சம்பளமும் போதுமான சேஃப்டியும் வேணும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அவர்கிட்ட பேச்சு ஒரு அரசியல்வாதிர பேச்சு மாதிரி காணப்படல. தொழிலாளிகள உரிமைக்காக போராடுற ஒரு தலைவண்ட பேச்சு மாதிரி ஒரு உணர்ச்சியும் உறுதியும் மிக்கதாக காணப்படுச்சு. அந்த போராட்டமும் வெற்றிகரமாக முடிஞ்சிட்டு அதிலிருந்து ஜிம்மி ஹோஃபா என்ற பெயர் படிப்படியாக ஃபேமஸ் ஆக தொடங்கிச்சு. 1930 ஹோஃபா டீம்ஸ்டர்ஸ் யூனியனில் சேர்ந்தார். இது ஒரு ட்ரக் டிரைவர்ஸையும் வேர்ஹவுஸ் ஒர்க்கர்ஸையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அமைப்பாக காணப்படுச்சு. அந்த காலப்பகுதியில் பல தொழிலாளர் சங்கங்கள் காணப்பட்டாலும் பெரும்பான்மையான சங்கங்கள் தொழிலாளிகள உரிமைக்காக போராடல. ஆனால் ஹோஃபா டீம்ஸ்டர்ஸ் யூனியனில் சேர்ந்து தொழிலாளிகள உரிமைக்காக போராட தொடங்கினார். அவர் தொழிலாளிகளுக்கான வேலை நேர குறைவு, சம்பள உயர்வு, தொழிலாளிகள பாதுகாப்பு தொடர்பாக தொடர்ந்து போராடினார். அவர்கிட்ட பேச்சாற்றல், தைரியம், போராட்ட மனப்பாங்கு போன்ற காரணங்களால் அனைவற்ற கவனத்தையும் ஈர்த்தார். அந்த டைமில் தொழிலாளிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் தொழிலாளிகள் போலீஸாரால் தாக்கப்பட்டாங்க. ஆனால் ஹோஃபா தொழிலாளிகளை ஒன்று சேர்த்து அமைதியான முறையில் போராட்டங்களை நடத்தினார். இதனாலேயே பல இடங்களில் தொழிலாளிகளுக்கு வெற்றி கிடைச்சிட்டு. நாம் ஒன்றா இருந்தால் எதையும் சாதிக்கலாம், தொழிலாளிகள உரிமை நம்ம கையில் இருக்கணும் என்று ஹோஃபா அவர்கிட்ட உரையில் கூறினார். 1957 ஹோஃபா டீம்ஸ்டர்ஸ் யூனியனில் தேசிய தலைவரானார். அவர்கிட்ட தலைமைக்கு கீழே டீம்ஸ்டர்ஸ் யூனியன் அமெரிக்காவோட மிகப்பெரிய தொழிற்சங்கமாக மாறிட்டு லட்சக்கணக்கான தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு வசதி, அதிக சம்பளம், மருத்துவ வசதி, ஓய்வூதியம் போன்ற பல நன்மைகள் கிடைச்சிட்டு. 1950 1960 காலப்பகுதியில் அமெரிக்காவில் காணப்பட்ட தொழிலாளி இயக்கங்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. டீம்ஸ்டர்ஸ் யூனியனில் பல மில்லியன் டாலர் ஓய்வூதிய நிதி மாஃபியோட கவனத்தை ஈர்த்துட்டு. இந்த பணத்தை அவங்க கெசினோ, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக தான் பார்த்தாங்க. இதனாலேயே லாஸ் வேகாஸ், டெட்ராய்ட், நியூயார்க் போன்ற நகரங்களில் காணப்பட்ட டீம்ஸ்டர்ஸ் யூனியன் பிரிவுகள் மாஃபியோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துச்சு. ஹோஃபா சில டைமில் தொழிலாளிகள் நலனுக்காகவும் சில டைமில் தன்னோட பதவியை பாதுகாக்க மாஃபியாவோட தொடர்புடைந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. 1961 ரோபர்ட் எஃப் கென்னடி நீதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இவர் அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியோட சகோதரர். இவர் நீதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட உடனே ஹோஃபா அழிக்க வேண்டும் என்று அமெரிக்காவோட செனட் சபையில் வைத்து கூறினார். அந்த விசாரணையில் ஹோஃபா, நான் தொழிலாளிகளுக்காக போராடுறவன், நிதி ஒழுங்காக தான் பயன்படுத்தப்படுது, மாஃபியாக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். அவர் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை ஹோஃபா மறுத்தாலும் FBI மாஃபியாக்கும் டீம்ஸ்டர்ஸ் யூனியனுக்கும் மேலே காணப்பட்ட தொடர்பை ஆராய ஆரம்பிச்சுட்டு ஹோஃபா மாஃபியாவோட தொடர்பு வைத்திருக்கார் என்று கூறினாலும் டீம்ஸ்டர்ஸ் யூனியன் மெம்பர்ஸ் ஹோஃபா மாஃபியாவோட தொடர்பு வைத்திருந்தாலும் அதுவும் தொழிலாளிகளை பாதுகாக்கிறதுக்காக தான் இருக்கும் என்று கூற அளவுக்கு ஹோஃபா மேலே நம்பிக்கை வைத்திருந்தாங்க. 1960 காலப்பகுதியில் அமெரிக்க அரசு ஹோஃபாவை குற்றவாளி என நிரூபிக்க பல வழக்குகளை தொடர்ந்துச்சு. பல வருட விசாரணைக்கு பிறகு ஊழல், லஞ்சம் கொடுக்க முயற்சி போன்ற குற்றச்சாட்டுகளில் 1967 ஹோஃபா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 13 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு.
ஆனாலும் ஹொஃபா ஜெயிலில் இருந்தபடியே யூனியன் வேலைகளை தொடர்ந்து மேற்கொண்டார். 1971ஆம் ஆண்டு பிரசிடென்ட் நிக்சன் ஹொஃபாட தண்டனையை குறைத்து ஹொஃபாவை விடுதலை செய்தார். ஆனாலும் ஹொஃபா 1980 வரை தொழிலாளர் சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. 1975 ஜூலை 30ஆம் தேதி ஹொஃபாவோட மனைவிட்ட இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால நான் ஈவினிங் தான் திரும்பி வருவேன் என்று கூறினார். ஹொஃபா டெட்ரோயிட்ல இருக்க மார்ச்சூஸ் ரெட் ஃபாக்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு டோனி ஜாக், டோனி ப்ரோ என்ற 2 பேரையும் மீட் பண்ண பிளான் போட்டிருந்தார். ஆஃப்டர்நூன் 2 மணி போல ஹொஃபா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணினார். ஆனால் அவங்க 2 பேரும் ஹொஃபாவை மீட் பண்ண அங்கே வரல. பிறகு 2:45 போல ஹொஃபாவோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அவங்க 2 பேரும் இன்னும் வரல, நான் வெயிட் பண்ணிக்கிறேன் என்று ஒரு ஏமாற்றத்தோட கூறினார். அதுதான் அவர் பேசின கடைசி வார்த்தையாக இருந்துச்சு. அந்த நாள் ஹொஃபா இந்த உலகத்திலேருந்து டிஸப்பியர் ஆகிட்டார். அவரோட கார் ரெஸ்டாரண்ட் பார்க்கிங்கில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவரோட கார்லையும் எந்த விதமான தடியமும் கண்டுபிடிக்கப்படலை. அந்த நாளில் தான் அமெரிக்க வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மர்மம் உருவாயிட்டு. ஜிம்மி ஹொஃபா காணாமல் போன நியூஸ் டெட்ராய்ட் முழுக்க பரவிட்டு போலீஸும் FBIயும் உடனடியாக விசாரணையை தொடங்கினாங்க. ஒரு FBI ஆஃபீஸர், நாங்கள் ஹொஃபாட காரை பார்க்கிங்கில் கண்டுபிடிச்சோம், ஆனால் காரில் எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனால் ஹொஃபா பார்க்கிங்கில் யாரோ ஒருவரோட பேசினதை கண்டதா சில கூறினாங்க. ஆனால் அந்த நபரையும் கண்டுபிடிக்க முடியலை என்று இன்டர்வியூவில் கூறினார். ஆயிரக்கணக்கான பக்கம் கொண்ட அறிக்கையை FBI வெளியிட்டுச்சு. நூற்றுக்கணக்கான மக்கள் விசாரிக்கப்பட்டாங்க. வயல், ஏரி, குப்பமேடுகள், பில்டிங்ஸ் எல்லாம் சர்ச் செய்யப்பட்டுச்சு. ஆனால் ஹொஃபாட உடல் எங்க? அவர் உயிரோட தானா இருக்கார், இல்லை கொலை செய்யப்பட்டுட்டாரா? எந்த ஆதாரமும் கிடைக்கல. டோனி ஜாக், டோனி ப்ரோ என்ற 2 பேர் மேலேயும் தான் முதலாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சு. டோனி ஜாக் டெட்ராய்ட் மாஃபியா லீடர், டோனி ப்ரோ நியூஜெர்சி டீம்ஸ்டர்ஸ் யூனியன் லீடர். இவங்க 2 பேர் மேலேயும் பெஸ்ட் சந்தேகம் ஏற்பட காரணம் ஹொஃபா இவங்க 2 பேரையும் தான் அந்த நாள் மீட் பண்ண போயிருந்தார். ஆனால் அவங்களும் அங்கே வந்ததுக்கான எந்த ஆதாரமும் காணப்படலை. ஹொஃபா வெளிநாட்டுக்கு தப்பியோடு இருக்கலாம், அல்லது அரசியல் சதியாக இருக்கலாம், அல்லது மாஃபியா ஹொஃபாட உடலை மறைத்திருக்கலாம், அல்லது அவர் இன்னும் உயிரோடு இருக்கலாம் என்ற பல தியரிஸ் உருவாயிட்டு. இந்த கேஸ் பல வருடமாக விசாரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் புது புது தகவல்கள், புது புது சந்தேகங்கள் வெளிவந்துச்சு. ஆனால் உண்மை மட்டும் மறைந்தே காணப்பட்டுச்சு. ஹொஃபாட மறைவு மர்மமாக இருந்தாலும் அவர் செய்த சாதனை அமெரிக்க வரலாற்றில் எப்போதும் நிலைச்சிருக்கும் என்று தொழிலாளிகள் கூறினாங்க. ஒரு ஜெனரேஷனையும் ஆட்டிப்படுத்த மர்மம் இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருக்குது. நீங்கள் இந்த ஜிம்மி ஹொஃபா கேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.